சார் சார் சொல்லுப்பா. இந்த வீடியோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? எந்த வீடியோப்பா? இந்த வீடியோ. சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும். இந்த வீடியோவில் சொன்ன ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது அண்ணாமலை சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன நன்மைகளை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபாஸ்டிங் வந்து இந்துஸ் மட்டும் இருக்கிறதில்ல, எல்லா ரிலிஜியன் பீப்புளும் தான் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவங்க உடம்புல வந்து ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு வந்து ஆக்டிவேட் ஆகும். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற நார்மல் செல்ஸே நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே வந்து அழிக்கக்கூடியது. மேலும் நம்ம உடம்புல இருக்கிற இறந்த டிஎன்ஏ செல்கள் எல்லாமே இது வந்து அழிக்கப்படுறதுனால கேன்சர் செல்கள் வந்து ஃபார்ம் ஆகுறது இதனால தடுக்கப்படுது. மேலும் கேன்சர் செல் வந்து வளர்கிறதுக்கு 7 மடங்கு எனர்ஜி நம்ம உடம்புல அது எடுத்துக்குது. நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காததுனால அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு தடுக்கப்படுது. மேலும் இந்த ஆட்டோஃபேஜி ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது. ஆன்டி ஏஜிங், அதாவது நம்ம வயது முதிர்ந்த காலத்திலும் இளமையாக தோன்றதுக்கு இது வந்து உதவி செய்யுது. இது ஆட்டோஃபேஜி வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 16 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈவினிங் 6 to 7க்குள்ளே சாப்பிட்டு மறுநாள் காலையில் 10 to 11 வந்து நீங்கள் சாப்பிடும்போது இந்த ஆட்டோஃபேஜி வந்து உங்கள் உடம்புல வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது இதிலே வந்து ஒரு 16 மணி நேரம் கேப் வந்து அதுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஆட்டோஃபேஜி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் வந்து இது இடைப்பட்ட நேரத்தில் வந்து தண்ணீர் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட சால்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். மேலும் எந்த ஒரு உணவையுமே இதற்கு வந்து இடைப்பட்ட நேரத்தில் எடுத்துக்கக்கூடாது. அதாவது பாலாக இருக்கட்டும், இல்லை சாண்ட்விச், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாளோ இல்லாட்டி மாதத்தில் ஒரு 2 நாளோ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து உங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நன்றி.